வணக்கம். இன்றைய நாளில் கவனமீர்த்த செய்திகளை பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தேசிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது. இடஒதுக்கீட்டு வரம்பை 50% மேல் உயர்த்த இது தொடக்க புள்ளியாக இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 42% அதிகரிக்கும் மசோதாவை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் தெலுங்கானாவில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்டோர் 56.33 விழுக்காடு இருந்தது தெரியவந்த நிலையில் அதற்கேற்ப அவர்களுக்கான இடஒதுக்கீடு 42% உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து இம்மசோதாவுக்கு மத்தியிலிருந்து ஒப்புதல் தேவைப்படுகிறது. இதனால் இவ்விவகாரத்தில் ஏதேனும் ஒரு முடிவு எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு உள்ளது. மேலும் எந்த ஒரு இடஒதுக்கீடும் 50% மிகக்கூடாது என்ற விதியும் உள்ள நிலையில் தெலுங்கானா அரசின் மசோதா அங்கு இடஒதுக்கீட்டை 67% அதிகரிக்க வகை செய்கிறது. ஏற்கனவே பீகாரில் இடஒதுக்கீட்டை 65 அதிகரிக்கும் மாநில அரசின் முடிவை உச்சநீதிமன்றமும் நிராகரித்திருந்தது. மேலும் இடஒதுக்கீடு 50% மிகக்கூடாது என்பது பாஜகவின் கொள்கை முடிவாக இருக்கக்கூடிய நிலையில் தெலுங்கானா அரசின் மசோதாவின் மீது இதுபோன்ற முடிவை அக்கட்சி எடுக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்திலும் மத்திய அரசு மீது நெருக்கடிகள் அதிகரிக்கும். இடஒதுக்கீட்டை 50% மேல் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நெருக்கடி பிற மாநில ஆளுங்கட்சிகளுக்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது. குஜராத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டு வரம்பு 50 விழுக்காடு என்ற தடைக்கல்லை தெலுங்கானாவில் உடைத்திருப்பதாகவும் பிற மாநிலங்களிலும் இதை செய்யப்போவதாகவும் பேசியுள்ளார். இந்நிலையில் 50% தாண்டிய இடஒதுக்கீட்டை சாத்தியமாக்க அரசமைப்பு சாசன சட்ட திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பது போன்ற குரல்கள் எழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு இருப்பினும் அதற்கு சிறப்பு சட்ட அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது. மத வேறுபாடுகளை கடந்து புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களைச் சேர்ந்த இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து சகோதரத்துவத்தை இன்றளவும் பேணி காத்து வருகின்றனர். இதற்கு சான்றாக இருக்கிறது அங்கு நடைபெற்ற கோயில் குடமுழுக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கைகாட்டி அருகே உள்ள புளிச்சங்காடு துலுக்க விடுதி கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் உற்சாகமாக செய்தனர். வான வேடிக்கை, குதிரைகளின் ஆட்டத்துடன் கோயில் குடமுழுக்குக்கு சீர்கொண்டு வந்தனர். தஞ்சை மாவட்டம் ஆவணம் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்களும் புதுக்கோட்டை மாவட்டம் காசிம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த இஸ்லாமியர்களும் பூ, பழம், தேங்காய், மாலை, இனிப்பு வகைகள் உள்ளிட்ட பூஜை பொருட்களை சீர்வரிசையாக அக்கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். இந்து கோவிலுக்கு சீரெடுத்து வந்த இஸ்லாமியர்களை புளிச்சங்காடு துலுக்க விடுதி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் வரிசையில் நின்று முறைப்படி மாலை அணிவித்து அன்போடு வரவேற்று கோயிலுக்குள் அழைத்துச் சென்றனர். அவர்கள் கொண்டு வந்த சீரை ஏற்றுக்கொண்டு அவர்களை அமர வைத்து சிறப்பு உபசரிப்பிலும் ஈடுபட்டனர். தங்களுக்கு இடையே இருப்பது சகோதரத்துவமும் அன்பும் தான் என்கிறார்கள் இவர்கள். சீரெல்லாம் கொண்டாந்து எல்லாமே பண்ணாங்க. நாங்கள் அவங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் மரியாதை பள்ளிவாசல் போகும்போது போவோம். அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமே அதை எங்கள் கிராமம் எல்லாருமே ஒத்துமையாக செய்வோம். இதே மாதிரி ஒவ்வொரு இது காலங்காலமாக நடந்துக்கிருக்கு. ஒரு 3-4 தலைமுறையா நாங்கள் கடைபிடிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரே சகோதரர்கள் தான். பிறப்பால் எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் ஒன்று தான். அதனால எங்களுக்குள்ள எந்த விதமான அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வராது, வரவும் விட மாட்டோம். மத நல்லிணக்கம் குறித்து வார்த்தைகளால் போதிப்பவர்களுக்கு மத்தியில் பல தலைமுறைகளாக மதங்களை கடந்து மனிதநேயத்தோடு வாழ்ந்து வரும் புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்ட எல்லை கிராம மக்கள் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டானவர்கள் என்பதை உலகிற்கு உரக்கவே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் செய்தியாளர் சுப முத்துப்பழம்பதி. இந்திய பெண்களிடையே மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு குறைவாக இருப்பதாகவும் இதனால் உயிரிழப்பு விகிதம் அதிகமாக இருப்பதாகவும் மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மார்பக புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது அவசியம் என்றும் இதன் மூலம் உயிரிழப்பை தடுக்க முடியும் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன.
இது தொடர்பாக பிஎம்சி பப்ளிக் ஹெல்த் இதழில் மருத்துவ ஆய்வு கட்டுரை ஒன்று வெளிவந்துள்ளது. இதன்படி இந்தியாவில் 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களில் வெறும் 1% மட்டுமே முறையாக மார்பக புற்றுநோயை கண்டறிவதற்கான மேமோகிராஃபி பரிசோதனையை உரிய கால இடைவெளியில் செய்கின்றனர். ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இந்த விகிதம் 84 விழுக்காடாக உள்ளது. இதன் காரணமாக அமெரிக்காவை ஒப்பிட இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்த போதிலும் இறப்பு விகிதம் அதிகமாக உள்ளது. அதேபோல் கிராமங்களை விட இந்திய நகரங்களில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் உயிரிழப்பு எண்ணிக்கை கிராமப்புறங்களிலேயே அதிகமாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கல்வி அறிவு, மருத்துவ விழிப்புணர்வு, அரசின் முன்னெடுப்பு காரணமாக இந்தியாவில் ஏனைய மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் கேரளா, தமிழ்நாட்டில் மேமோகிராஃபி பரிசோதனை மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நிலைமை மோசமாக உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அவ்வப்போது சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அவசியம். சரிவித உணவு, உடற்பயிற்சி, முறையான தூக்கம் ஆகியவற்றை மக்கள் சாதாரணமாக கருதுகின்றனர். இந்த அன்றாட நடைமுறைகள் பல்வேறு தீவிர நோய் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது என்கின்றனர் மருத்துவர்கள். கூகுள் நிறுவனம் அதன் முன்னாள் ஊழியர்கள் சிலருக்கு அவர்கள் அடுத்த ஓராண்டுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதற்காக ஊதியம் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. ஏஐ துறையில் அமெரிக்க நிறுவனங்களான ஓபன் ஏஐ, மைக்ரோசாப்ட், கூகுள் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. ஏஐ ஆராய்ச்சிக்காக கூகுள் நிறுவனம் டீப் மைண்ட் என்ற தனிப்பிரிவை நடத்தி வருகிறது. இதன் ஊழியர்கள் சிலர் சமீபத்தில் ராஜினாமா செய்தார்கள். போட்டி நிறுவனத்தில் சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு கூகுள் நிறுவனம் ஓராண்டுக்கு ஊதியம் வழங்கி வருகிறது. கூகுள் அதன் முக்கியமான துறைகளில் ஊழியர்கள் வேலைக்கு சேரும்போது இத்தகைய ஒப்பந்தத்தை மேற்கொண்டு விடுவதாக கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி அந்த ஊழியர்கள் வேலையிலிருந்து விலகினால் குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு போட்டி நிறுவனங்களில் வேலைக்கு சேரக்கூடாது. இதற்கு இழப்பீடாக அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கூகுள் ஊதியம் வழங்கும் என்று கூறப்படுகிறது. 5000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் சென்னையை அருகே டிக்சன் நிறுவனம் ஆலையை நிறுவ உள்ளது. இதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு முகவாண்மையான தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்திற்கும் டிக்சன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் ஒரகடம் இண்டோஸ்பேஸ் தொழிற்பூங்காவில் மடிக்கணினி மற்றும் ஒருங்கிணைந்த கணினி மற்றும் மின்னணு உற்பத்தி சேவைக்கான ஆலையை நிறுவ உள்ளது. இதன் மூலம் காஞ்சிபுரம் மற்றும் அம்மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகாவீர் ஜெயந்தி மற்றும் தமிழ் புத்தாண்டையொட்டி 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஏப்ரல் 10, 12, 13 மற்றும் 14 என தொடர் விடுமுறை வருவதையொட்டி இன்று முதல் சென்னையிலிருந்தும் பிற இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், குமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல கோயம்பேடு, மாதவரம், பெங்களூரு ஆகிய பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை தவிர திங்கட்கிழமை மக்கள் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூருவுக்கு திரும்ப வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க கொள்கை ரீதியாக மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு வெளியிட்டார். அதில் மார்ச் 28ஆம் தேதி ஸ்டியரிங் கமிட்டி பரிந்துரை செய்ததை தொடர்ந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கட்டுமான தள அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் செப்டம்பர் மாதத்தில் முன் அனுமதி கோரிக்கை விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் 7 மாதங்களுக்கு பிறகு இந்த அனுமதி கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கட்டுமான பணிகளுக்கு விரைவில் டெண்டர் கோரப்பட உள்ளது. முதற்கட்ட கட்டுமான பணிகள் 11,455 கோடி ரூபாய் செலவில் பணிகளை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 27,400 கோடி ரூபாய் செலவில் விமான நிலையம் கட்டவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக நாளை இரவு சென்னைக்கு வருகிறார். நாளை மறுநாள் காலை தமிழக பாஜக பிரமுகர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளார். அதில் மாநில தலைவர் நியமனம், தேர்தல் கூட்டணி, பேரவைத் தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து விவாதிப்பார் என தெரிகிறது.
இதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு மேல் சென்னை மயிலாப்பூரில் உள்ள மாதவ பெருமாள் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்பயணத்தின் போது சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமையகத்திற்கு அமித்ஷா செல்வார் என தெரிகிறது. இவற்றை தவிர அதிமுக மூத்த தலைவர்களை அமித்ஷா சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. சமையல் எரிவாயுவின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பு கணிசமாக குறையும் என ஆய்வுத் தகவல் தெரிவிக்கிறது. நடப்பு ஏப்ரல் ஜூன் காலாண்டில் ஒரு சிலிண்டருக்கு ஏற்படும் இழப்பு 160 ரூபாயாக குறையும் என்றும் அடுத்த காலாண்டில் இது 60 ரூபாயாக குறையும் என்றும் ஆன்டிக் ஸ்டோக் புரோக்கிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசு வெளியிட்ட 50 ரூபாய் விலையேற்ற அறிவிப்பு தவிர சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய், புரோபேன் ரசாயனம் விலை குறைவு போக்கு சிலிண்டர் விற்பனையில் ஈடுபடும் நஷ்டத்தை குறைக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் சிலிண்டர் விற்பனையில் ஏற்படும் இழப்புகள் முற்றிலும் இல்லாத நிலை ஏற்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோவில் வரும் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள வெற்றி பேரணியில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அழைப்பு விடுத்தார். 2ஆம் உலகப் போரில் 1945ஆம் ஆண்டு நாஜி படைகளை சோவியத் ராணுவம் வெற்றி கொண்டதன் 80வது ஆண்டு விழா வரும் 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் பிரம்மாண்டமான வெற்றி விழாவை நடத்த தீர்மானித்திருக்கும் ரஷ்யா இதில் பங்கேற்க நெருங்கிய நட்பு நாடுகளின் தலைவர்களையும் அழைத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்திய பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி ருடன்கோ கூறினார். எனினும் இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்வார் என்றும் தெரிகிறது. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் 15 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இருவருக்கு 20 ஆண்டு சிறை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மாணவி அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்தியாவின் அடையாளத்தை உருவாக்கியதில் சமண மதத்திற்கு மிக முக்கிய பங்கு உண்டு என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சமண சமய நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், சமண மதத்தின் சித்தாந்தங்கள் உலகை அச்சுறுத்தும் பயங்கரவாதம், போர்கள், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆகியவற்றுக்கு சிறந்த தீர்வாக உள்ளதாக குறிப்பிட்டார். சமண மதத்தின் பாரம்பரிய சிறப்பை பாதுகாப்பதில் தங்கள் அரசு முக்கியத்துவம் தருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். சமண மத இலக்கியங்கள் இந்தியாவின் ஆன்மீக சிறப்பின் முதுகெலும்பு எனவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். நடிகரும் இயக்குநருமான பிரபுதேவா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை நேரில் சந்தித்தார். முகேஷ் குமார் சிங் இயக்கத்தில் நடிகர் மோகன் பாபுவின் தயாரிப்பில் கண்ணப்பா எனும் திரைப்படம் உருவாகியுள்ளது. 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாரின் கதையை தழுவி இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி மரியாதை நிமித்தமாக யோகியை சந்தித்த படக்குழு கண்ணப்பா திரைப்படத்தை உத்தரப்பிரதேசத்தில் வெளியிடுவது குறித்து ஆலோசித்ததாக தெரிகிறது.